இன்றைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இன்டர்நேஷனல் டயபெட்டிஸ் ஃபெடரேஷன் IDF சொல்றது பெல்ஜியம்ல அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் பெல்ஜியம். அதனுடைய பிரசிடென்ட் டாக்டர் பீட்டர் ஷுவார்ட்ஸ் ஜெர்மனில இருந்து, பட் அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் பெல்ஜியம்ல இருக்கு. ஸோ இந்த இன்டர்நேஷனல் டயபெட்டிஸ் ஃபெடரேஷன் ஹோல் வேர்ல்டுல எல்லா டயபெட்டிக் அசோசியேஷன்ஸையும் சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் இன்டர்நேஷனல் டயபெட்டிஸ் ஃபெடரேஷன். 200 ஆர்கனைசேஷன்ஸ் மேல இருக்குது இந்த IDFல. அவங்க பல ப்ரோக்ராம்ஸ் உலகத்துக்காக எடுத்துட்டு இருக்காங்க. மெயினா நீரிழிவு நோய்க்காக தான், சக்கரை வியாதிக்காக எப்படி தடுக்கிறது, எப்படி காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்றது, அதுக்கு பல ப்ரோக்ராம்ஸ் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்துல ஒரு 6 மாசம் முன்னாடி இந்த கர்ப்பமா இருக்கிற டைம்ல வர்ற நீரிழிவு நோய் தான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ஒரு லீடரா வச்சு, ஹோல் வேர்ல்டுக்கு லீடரா வச்சுட்டு எல்லா வேர்ல்டுல இருக்கிற எல்லா கான்டினென்ட்ஸும் கண்ட்ரீஸ்ல இருந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இது எப்படி அதை ட்ரீட் பண்ணலாம். அந்த கர்ப்பமா இருக்கிற இது கூட பாத்தீங்கன்னா யூஸ்வலா 24, 26, 28 வாரம் பிரெக்னென்ட் ஆன பிறகுதான் கண்டுபிடிப்போம். ஆனா இப்போ பிரெக்னென்ட் ஆன உடனே அதை கண்டுபிடிக்கிறோம். அதான் ஏர்லி GDM சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன சேரை அதை அப்பாயிண்ட் பண்ணிட்டு நாங்க அந்த ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஹோல் வேர்ல்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பிரெக்னென்ட் ஆன உடனே என்ன டெஸ்ட் செய்யணும், எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி ட்ரீட் பண்ணணும். அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க தான் பிசிக்கல் ஆக்டிவிட்டியில நிறைய பண்றீங்களே, அதுல எங்களுக்கு ஒரு குரூப்பே கிடையாது, இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. டாக்டர் அஞ்சனா அவர் பார்த்திருக்காரு தாண்டவ் இதெல்லாம் பண்றது. நீங்க டாக்டர் அஞ்சனா கிட்ட எடுத்துக்க முடியுமா சேர்? ஓகே, டெஃபினட்டா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ அவங்க போன வாரம் ஒரு 2 வாரம் முன்னாடி இந்த வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே அன்னைக்கு அவங்க போர்ட் மீட்டிங்ல அதை பாஸ் பண்ணிட்டு டாக்டர் அஞ்சனா அதனுடைய சேர் ஃபார் த ஹோல் வேர்ல்டு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, குளோபல் பிசிக்கல் ஆக்டிவிட்டி கன்சென்சஸ் குரூப் சொல்லிட்டு அது பண்ணியிருக்காங்க. அதனுடைய இதை கொடுக்கறதுக்காக தான், அந்த சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்காரு. ஒரே நாளைக்கு தான் வந்திருக்காரு சென்னைக்கு, நாளைக்கு போறாரு. ஒரு ஹோல் வேர்ல்டு சுத்தினே இருப்பாரு, எல்லா கண்ட்ரீஸ்லயும் போயிட்டு. ஸோ இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு பெருமை, ஏன்னா இந்தியா அதுல லீட் எடுக்க போறது. அண்ட் ஹோல் வேர்ல்டுக்காக 1.5 வருஷத்துல ஏப்ரல் 2027 அடுத்த IDF வேர்ல்டு காங்கிரஸ் கத்தார்ல வரும். கத்தார்ல தோஹா, கத்தார்ல அங்க வேர்ல்ட் காங்கிரஸ். அந்த டைம்ல இந்த டாக்குமெண்ட் இவங்க 1 இயர் அது ஒர்க் பண்ணுவாங்க. எப்படி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சூட்டபிளா இருக்குமா, இங்க பண்றது ஆப்பிரிக்கால சூட்டபிளா இருக்கான்னு தெரியல, சவுத் அமெரிக்கால, கனடால, ஆஸ்திரேலியால, ரஷ்யால எல்லாம் சூட்டபிளா இருக்கும். அதனால எல்லா கண்ட்ரீஸ்னுடைய இதுவும் எடுத்துட்டு ஒரு குரூப் ஆக்டிவிட்டி மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இந்த தோஹால இதை பிரசன்ட் பண்ண போறோம். அதுக்காக தான் அவருக்கு அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக தான் டாக்டர் பீட்டர் ஷுவார்ட்ஸ் வந்திருக்காரு. அஞ்சு, you want to say something in English you can. இதுல என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு பேர் IDF Global Activity கைட்லைன்ஸ், ஆக்டிவ் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஏன்னா உலகத்திலேயே இந்த உடல் பயிற்சி கம்மியா இருக்கு, குழந்தைங்கள்ல ரொம்ப கம்மியா இருக்கு, அடல்ட்ஸ்லயும் கம்மியா இருக்கு. ஸோ எங்க போனாலுமே, நீங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் பாத்தீங்கன்னா சரி, இப்ப முக்கியமா எல்லாரும் உட்காந்துதான் இருக்கும், நடக்கிறது கிடையாது. எல்லாத்துலயுமே இப்போ இதுவும் பாத்தீங்கன்னா பஸ்ல போறோம், ஆட்டோல போறோம், பைக்ல போறோம், கார்ல போறோம், எங்கேயுமே நடக்கிறது கம்மி ஆயிடுச்சு. நீங்க ஊர் பக்கம் போய் பார்த்தாலுமே வயல்லயுமே இப்போ மிஷினரி வந்துருச்சு. ஸோ எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நீங்க இந்த உடற்பயிற்சி ஆக்டிவிட்டி நடக்கிறது கம்மி ஆயிடுச்சு. சோ இதனால என்ன ஆகுது, கொழுப்பு சத்து ஜாஸ்தி ஆகுது, இதனால சுகர் வருது. இது எல்லா இடத்துலயுமே, உலகத்துல எல்லா இடத்துலயுமே இருக்கு, இந்தியாவும் மட்டும் இல்ல. அதனால இந்த குளோபலா ஒரு ஆக்டிவிட்டிக்கு என்ன பண்ணலாம், குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம், அடல்ட்ஸுக்கு என்ன பண்ணலாம், வேலை செய்யற இடத்துல என்ன பண்ணலாம், ஸ்கூல்ல என்ன பண்ணலாம், இது ஒரு காமனான ஒரு ஸ்கோரிங் கொண்டு யாரெல்லாம் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்களுக்கு இன்சென்டிவைஸ் பண்ணி அது ஒரு குரூப் மோட்டிவேஷனா பண்றதுக்கு தான் இந்த கைட்லைன்ஸ். ஸோ இந்த கைட்லைன்ஸ் நம்ம இந்தியா தான் லீட் எடுக்கிறோம். ஆனா எல்லா உலகத்துல எல்லா இடத்துல கண்ட்ரீஸ்ல இருந்தும் இருப்பாங்க, ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க ரீஜன்ல என்ன ரெலவென்ட்டோ அதை கொண்டு வர போறோம். இந்தியாவில இருந்து நம்ம என்ன கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தாண்டவ் ப்ரோக்ராம், அது டான்சிங். ஸோ அது மூலியமா கண்டிப்பா பிசிக்கல் ஆக்டிவிட்டி, உங்க ஸ்டெப் கவுண்ட்லாம் நல்லாவே ஏறும், உங்களுக்கு ஃபேட் பர்ன் ஆகும், வெயிட் கம்மியாகும், சுகர் கம்மியாகும், பிபி கம்மியாகும், எல்லாமே பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ அது நம்மளோட கான்ட்ரிபியூஷன். பட் இதே மாதிரி உலகத்துல நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கலாம். இது அந்தந்த ரீஜனுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்டோ அதை கொண்டு டுகெதரா உலகத்துக்கே ஒரு கைட்லைன், IDF குளோபல் ஆக்டிவ் கைட்லைன்ஸ்.
I'm Professor Peter Schwarz. I'm president of the International Diabetes Federation, and it's a great honor for me to sit between two leaders of the global diabetes care today. On one side, Dr. Mohan, who is since about 1 year working on harmonizing the standards for gestational diabetes worldwide. But today's occasion is very, very special because we appointed Dr. Anjana to become the chair of the IDF Global Physical Activity Consensus Group. And I'm very honored to hand over, after the decision of the board of IDF meeting last week, this certificate to her. Why is this so important? Because as president of IDF, I'm always searching to reduce inequalities of diabetes care. And there are two strategies which are fair and equal to anyone, and this is fasting and physical activity. And whereas fasting is present in many of our cultures here in the region worldwide, what we have totally lost in our culture is physical activity. And if we really want to change the life for people living with diabetes, it's physical activity, physical activity, physical activity again. And with the group of led by Dr. Anjana, we will step by step go into it to make actionable recommendations how to include physical activity for children in school, for adults, at the workplace, for elderly, but it must be actionable. So what can we do to improve physical activity in our house, in our workplace, in our social media life, in our daily life? And one will be a guideline for governments, for public health authorities, other stakeholders, what they can do on government level. But there will be plenty of, let's say, products coming out, like dancing for diabetes prevention and dancing away diabetes. So how every one of us can improve physical activity to improve his health, to dance away or walk away from diabetes. Thank you very much.